நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் தமிழ் மக்கள் பிரிவின் உபயோஜன பெறாவில் சுயநிர்ணய உரிமையை விட்டு கொடுத்ததாக அது முழுக்க முழுக்க தவறான கருத்து. தமிழ்நெட் வேண்டும் என்றே அப்படி ஒரு கருத்து எழுதியிருக்கு. நான் இதில் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னால் அதில் தெளிவாக சொல்லியிருக்கு, அன்கான்ஸ்டிடியூஷனலாக பிரிஞ்சு போக முற்பட சுயநிர்ணய உரிமையை உங்களுக்கு முழுமையான பூரண சுயநிர்ணய உரிமை என்றது பிரிஞ்சு போகிறதுக்குரிய உரிமையோடு சேர்ந்தது தான் பூரண சுயநிர்ணய உரிமை. இதில் கிடக்குது தெளிவாக ஒரு சோசியல் கண்ட்ராக்ட் செய்த பிறகுதான் இந்த அரசியல் அமைப்பு வரவே பெருகுவது. அதில் சோசியல் கண்ட்ராக்டில் முழுமையாக பூரண பிரிந்து செல்வதற்கான சுயநிர்ணய உரிமையோட தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் ஒப்ரேஷனல் பெறாவில் அப்படி உங்களோட சுயநிர்ணய உரிமையை நீங்கள் பூரணமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒருவர் எழுப்பி நாங்கள் பிரிஞ்சு போகிறோம் பிரகடனம் செய்தால் அது ஒரு அரசியலமைப்புக்கு முரணான விதமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் நடவடிக்கை. ஆனால் அரசியலமைப்பு முரணாக இருக்கும் என்றால் அரசியலமைப்பு ரீதியாக நாங்கள் பிரிந்து போகலாம் என்பதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது வேண்டும் என்ற அந்த கருத்து சொல்லப்படும். மற்றது உங்களுடைய பிரகடனத்தில் கடைசி பக்கத்தில் கண்ணனை பாய்ச்சி காட்டினவர் இது இந்த இந்த பிரகடனம் இதில் சொல்றதின்படி தனி நாட்டுக்கானது அல்ல என்று சொல்லப்பட்டது. அப்போ ஒரு நாட்டுக்குள்ளதானு சொன்னால் நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான தெளிவுபடுத்தலை செய்து கொண்டு அதுக்கு பின்னால நீங்கள் முன்னுக்கு போவோம். அப்ப திட்ட தெளிவாக நாங்கள் எந்த ஆபரேஷனல் பெறாவில சுயநிர்ணய உரிமையை நாங்கள் விட்டுட்டோம் என்று சொல்றது தமிழ்நெட் திட்டமிட்டு செய்கிற ஒரு பொய் பிரச்சாரம். கண்ணனே அந்த தமிழ்நெட்டை கோட் பண்ணி தான் சொல்றாரு, தமிழ்நெட் செய்கிற திட்டமிட்ட பொய் பிரச்சாரம். தமிழ்நெட் பல்வேறுபட்ட குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. அப்ப நாங்கள் உங்கள்ட்ட வினயமா கேட்டு நாங்கள் மற்றது இதுல இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா இந்த திருவண்ணாமலை பிரகடனம் இப்ப நீங்கள் ஒரு தமிழக உரிமை சார்ந்த ஒரு முயற்சி செய்யறதை நாங்கள் வரவேற்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை, தயக்கமும் இல்லை, ஒத்துழைக்கிறதுலே தயக்கம் இல்லை. ஆனால் எங்களுக்கு கவனம் இல்லாமல் என்றால் அரசாங்கம் ஒரு வரைவு தயாரிக்கிறதுக்கு தமிழர்கள பங்களிப்பு கூட நாங்கள் ஒரு ஆள் செல்லும் ஒரு ஆள் ரெண்டு பேரும் இன்றைக்கு ஒரு அரசியலமைப்பு ப்ரோசஸ் கட்சிகளை நினைச்சு நடக்கல. அவர்கள் ஏற்கனவே தயாரித்த விஷயத்தை தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்கள் அதை இறுதிப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கொண்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் 2 வீக்ஸுக்குள்ள வாக்கெடுப்பு நடக்கும். அந்த வாக்கெடுப்பில் தமிழர் எம்பிபியில 8 பேரோட 2 பேர் இந்த பக்கத்திலிருந்து வாக்களித்தால் அது நிறைவேறிவிடும். அதுக்கு பிறகு நீங்கள் தடுக்கவும் இயலாது, பங்கெடுக்க சொல்லவும் இயலாது. அப்ப நீங்கள் எடுக்கிற இந்த முடிவால தமிழ் மக்கள் திரட்டப்பட்டு நாங்கள் தனியே இந்த விரைவை கொண்டு கொடுக்க போறோம்னு சொல்லல, நீங்களும் நாங்களும் ஒட்டுமொத்த தமிழினமும் சேர்ந்து தமிழரசு கட்சிக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து ஒரு விரைவை முன்வைப்போம் என்றுதான் நாங்கள் சொல்ல வரோம். அப்ப தெளிவாக விளைய கொள்ளணும். நாங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு விரைவை கொண்டே கொடுக்குற பற்றி சொல்ல வரையில்லை, கையெழுத்து கொண்டே கொடுக்கறதுக்கு இந்த விரைவை தயாரிக்கவும் இல்லை. இது ஒரு இனமாக தயாரிக்கிறதுக்கு தான் நாங்க சொல்றோம். அந்த நீங்கள் சொல்ற இந்த ஒதுங்கி நில்லும் கொண்டு சொல்ற கதையால அந்த ப்ரோசஸ் பண்ற ஏக்கிய ராஜ்ய விரைவு வாக்கெடுப்புக்கு தமிழ் தரப்பின் ஒத்துழைப்போட நிறைவேறதுக்கு நீங்கள் உங்களோட முடிவுகள் துணை போயிடக்கூடாது என்றது எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்.